ஒரு தாய் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு காந்தியடிகளிடம் வந்தாராம். தன் மகனை பற்றி காந்தியடிகளிடம் கூறுகின்றார்கள். காந்தியடிகளே, என்னுடைய மகன் அதிகமாக இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றான். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பதில்லை. ஆகவே அவனுக்கு சில புத்திமதி சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். உடனே காந்தியடிகள் அந்த தாயையும் மகனையும் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு, நீங்கள் போய்விட்டு 2 வாரம் கழித்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் குழப்பத்தோடு அவள் சென்று விடுகின்றாள். 2 வாரங்கள் கழித்து விட்டு மீண்டுமாக தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அந்த தாய் காந்தியடிகளிடம் வருகின்றார். காந்தியடிகளை பார்த்து, 2 வாரம் கழித்து வந்திருக்கிறேன், இப்பொழுதாவது என் மகனுக்கு இந்த இனிப்பு பதார்த்தங்களை எல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று புத்திமதி சொல்லுங்கள் என்று கோருகின்றார். உடனே காந்தியடிகள் அந்த சிறுவனை அழைத்து, மகனே, இனிமேல் நீ இனிப்பு சாப்பிடக்கூடாது. இனிப்பை அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது அது நமக்கு உடம்புக்கு கேடு விளைவிக்கும் என்று கூறுகின்றார். காந்தியடிகளின் மீது அதிகமாக மரியாதை வைத்திருந்த அந்த சிறுவனும் சரி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். இனிமேல் நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன் என்ற வாக்குறுதியையும் கொடுக்கிறான். அதை கேட்டவுடனே தாய்க்கு உள்ளத்திலே மிகுந்த மகிழ்ச்சி. ஆனாலும் கூட இந்த வார்த்தைகளை ஏன் 2 வாரங்களுக்கு முன்பாகவே காந்தியடிகள் கூறியிருக்கலாமே, ஏன் இப்பொழுது 2 வாரங்களுக்கு பிறகு வந்து சொல்லுகின்றார் என்று அவளுடைய குழப்பம் மட்டும் நீங்கவில்லை. ஆகவே காந்தியடிகளை பார்த்து கேட்கின்றார், காந்தியடிகளே, கடந்த முறையே நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாமே என்றார்கள். அப்பொழுது காந்தியடிகள் சொன்னாராம், 2 வாரங்களுக்கு முன்பு வரை நானும் இனிப்புகளை சாப்பிட்டு கொண்டே இருந்தேன். அப்பொழுது என்னால் சொல்ல முடியவில்லை. இந்த 2 வாரமும் நான் சாப்பிடவில்லை. இப்பொழுது துணிந்து உன் மகனிடம் என்னால் சொல்ல முடியும், இனிப்பு சாப்பிடாதே என்று என்னால் இப்பொழுது சொல்ல முடியும் என்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களிலே கூட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய முதல் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பெற்றோர்கள் நல்லதை செய்தால் பிள்ளைகளும் நல்லதை செய்ய பழகிக்கொள்ளுவார்கள். பெற்றோர்கள் தீயதை செய்தார்கள் என்றால் பிள்ளைகளும் தீயதை செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளும் வாழ்வார்கள். ஆகவே தான் இயேசு சொன்னார், நாம் தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்றால், நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும், தொண்டர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்.